எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஜெயம் படத்தின் மூலம் அறிமுகமான நடிகர் ரவியை ரசிகர்கள் அன்புடன் ஜெயம் ரவி என்றே பல ஆண்டுகளாக அழைத்து வந்தனர். திடீரென தன்னை இனிமேல் ரவிமோகன் என அழைத்தால் நல்லா இருக்கும் என அவர் கேட்டுக்கொண்ட நிலையில் தற்போது ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை அவர் தொடங்க உள்ளார். அதற்காக பல திரை உலக பிரபலங்களையும் அவர் அழைத்திருக்கிறார். ரவிமோகன் ஸ்டுடியோஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க நடிகர் கமலஹாசனை நேரில் சென்று அழைப்பு விடுத்த வீடியோவை ரவிமோகன் தனது சமூக வலைதள பக்கங்களில் ஷேர் செய்திருக்கிறார். அதேபோல நடிகர் கார்த்தியையும் அவர் வீட்டுக்கு சென்று அழைப்பு விடுத்த காட்சிகளும் வெளியாகியுள்ளன. நடிகை ஜெனிலியாவும் மும்பையிலிருந்து தனது கணவர் ரிதேஷ் தேஷ்முக்குடன் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கிய வீடியோக்களும் வைரலாகி வருகின்றன. அண்ணன் மோகன் ராஜா இயக்கத்தில் வெளியான ஜெயம் திரைப்படம் நடிகர் ரவியை தமிழ் சினிமாவுக்கு ஜெயம் ரவியாக அறிமுகப்படுத்தியது. உனக்கும் எனக்கும், எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, சந்தோஷ் சுப்பிரமணியம், மழை என பல படங்களை ரீமேக் செய்து நடித்து ரீமேக் ஹீரோவாக பிரபலமான ஜெயம் ரவி அதனை உடைக்க வேண்டும் என நினைத்து அண்ணன் இயக்கத்தில் புதிய கதையான தனி ஒருவன் படத்தில் நடித்து தூள் கிளப்பினார். அந்த படத்தை தெலுங்கில் ராம் சரண் ரீமேக் செய்து நடித்தது குறிப்பிடத்தக்கது. ஆர்த்தியை திருமணம் செய்து கொண்டு 2 மகன்களை பெற்றெடுத்து பல வருடங்கள் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்த ரவிமோகன் மனக்கசப்பு காரணமாக ஆர்த்தி ரவியை விவாகரத்து செய்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பாடகி கெனிஷாவுடன் நட்பாக பழகி வருவதாக ரவிமோகன் சொல்லி வந்தாலும் இருவரும் ஒன்றாக ஐசரி கணேஷ் மகள் திருமணத்தில் கலந்து கொண்டது முதல் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வருவது உறுதியாகிவிட்டது. நேற்று திருப்பதிக்கும் கெனிஷாவுடன் ரவிமோகன் ஜோடியாக சென்று சுவாமி தரிசனம் செய்தார். விரைவில் கெனிஷாவை திருமணம் செய்து கொள்ளப் போகும் அறிவிப்பையும் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் ஓபனிங் நிகழ்ச்சியில் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்றனர். ரவிமோகன் ஸ்டுடியோஸ் ஆரம்ப நிகழ்ச்சி நடைபெறும் நிலையில் அதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க கமலஹாசனை அவரது வீட்டுக்கே சென்று நேரில் அழைப்பு விடுத்த ரவிமோகன் சிங்கத்தின் மேல் அமர்ந்து கமல் சவாரி செய்வது போன்ற புகைப்படம் ஒன்றையும் அன்பு பரிசாக வழங்கி ஆண்டவரை சந்தோஷத்தில் ஆழ்த்திவிட்டாராம். நடிகர் சூர்யாவின் தம்பியும் நடிகருமான கார்த்தியையும் நேரில் சென்று ரவிமோகன் அழைத்த வீடியோவையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். பொன்னியின் செல்வன் படத்தில் கார்த்தியுடன் இணைந்து நடித்த நிலையில் இருவரும் நல்ல நண்பர்களாகவே தொடர்கின்றனர். மும்பையிலிருந்து தனது கணவர் ரிதேஷ் தேஷ்முக்குடன் நடிகை ஜெனிலியாவும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். மேலும் பல திரை உலக பிரபலங்களும் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தொடக்க விழாவில் பங்கேற்க வருகின்றனர். தனது தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் பல புதிய படங்களையும் இயக்குநர்களையும் அறிமுகப்படுத்த முடிவு செய்திருக்கிறாராம் ரவிமோகன். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.